State Board Vedantu channel. This is your captain Prakash. Good evening, Basingla. Good evening. Am I audible? Good evening. Good evening. Am I audible? Audio video clear ah irka? Sikira solunga. Yes. Good evening. Right. So பசங்களா உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னும் 2 days நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்கூல்லலாம் இண்டிபெண்டன்ஸ் டேயோட செலிப்ரேஷன் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக நீங்கள் எல்லாரும் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் டான்ஸ் மார்ச் பாஸ்ட் இதெல்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம வேதாந்துலையும் உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக இந்த இண்டிபெண்டன்ஸ் டே 88th 80வது வருஷத்தான இண்டிபெண்டன்ஸ் டேக்கு we are giving a super duper offer that is என்ன அப்படின்னா நம்மளோட தீமினல் பார்த்தீங்க அப்படின்னா 1499க்கு we are selling it 1499 just 1499 தான். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம தீமினலில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸஸ் ரெக்கார்டட் கிளாஸஸாக இருக்கட்டும் டெஸ்ட்டு உனக்கான பர்சனல் கேரு தனியாக ஒரு குரூப்பில் டெலிகிராமில் உனக்கு ஸ்ட்ரக்சர்டு ஸ்டடி பிளான் இது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி நிறைய பசங்க நம்ம தீமினலில் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலைன்னா உடனே ஜாயின் பண்ணிவிடுங்க. எப்படி கேப்டன் நான் ஜாயின் பண்ணுறது அதுக்கு எனக்கு தெரியாது சொல்லுங்கள் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீடம் சேல் இருக்கா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஃப்ரீடம் சேலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் வரும். இதில் 11th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். 11th நிறைய கோர்ஸ் இருக்குது நீட் ஜேஇ எல்லாத்துக்கும் சேர்த்து. அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தீமினல் ரைட்டா இதெல்லாம் விடியல் கோர்ஸு தீமினல் 1 year பேட்ச் இருக்கா ஃபார் கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட் ரைட்டா. இந்த 1 year பேட்சில் ஜாயின் பண்ணுறதுனால ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் 11 TN அதாவது சிஎஸ் பயாலஜி சுவாலஜி ஸோ 2 இருக்குது. நீங்கள் எந்த குரூப்போ ஜாயின் பண்ணி 2ல் ஜாயின் பண்ணால் ஒரே இதாக தான் வரும். இல்லை நான் 2 year 11th 12th சேர்த்து நான் 2 yearsக்கு ஜாயின் பண்ணிட்டேன்னா அது கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ கம்ஃபர்டபுள். ஓகே ரெண்டையுமே சூப்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போவே எது வேணுமோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? You are going to see யூக்லிபிரியம் சாப்டர். யார் யார் ஸ்கூலில் யூக்லிபிரியம் சாப்டர் நடத்திட்டாங்க? எஸ் ஹாய் வெல்கம் 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 வாங்க 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 வாங்க. யூக்லிபிரியம் சாப்டர் யார் யார் ஸ்கூல்லலாம் நடத்திட்டாங்க? யார் யார் ஸ்கூலில் நடத்திட்டாங்க? எஸ் 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 சொல்லுங்கள். ஒன் டூ த்ரீ நிறைய ஸ்கூலில் நடத்திட்டாங்க. நடத்தலை இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. மை ஸ்கூலில் நடத்திட்டாங்க. சரி நடத்துகிறவங்க நம்ம பார்க்க போகிற கொஷின் ஆன்சர் வச்சு படிச்சுக்கலாம். நடத்தாதவங்க இப்போயே நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன் அதை வச்சு படிச்சுக்கலாம். சரியா? ஸோ அப்போ 4லாம் கூட ஃபினிஷ் பண்ணிட்டாங்களா? 8 11 4 ஃபினிஷ். ஏன்னா தீமினல் கிளாஸ் டைமா தீமினல் கிளாஸ் ஈவினிங் 7 to 9 தினம் தீமினல் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். சரியா? தீமினல்லேருந்து டெய்லி ஈவினிங் 7லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். அதான் தீமினல் கிளாஸோட டைம். சரியா? ரைட் ஓகே. ஸோ நம்ம இப்போ யூக்லிபிரியம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் யூக்லிபிரியம் அப்படின்னு. ஸோ ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் யூக்லிபிரியம் என்னது? வாட் இஸ் யூக்லிபிரியம்? யூக்லிபிரியம் அப்படின்னாலே சமநிலைன்னு அர்த்தம். சரியா? சமநிலை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எல்லாம் 10th ஸ்டாண்டர்டில் ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. ஓகே ஆமாம். நான் இப்போ கொஸ்டின் தான் நடத்த போகிறேன். கொஸ்டின் நடத்துகிறப்ப நம்ம கான்செப்டும் சேர்த்து படிக்க போகிறோம். கொஸ்டின் அண்ட் கான்செப்ட் சேர்த்து தான் படிக்க போகிறோம். அதனால் கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். 10th ஸ்டாண்டர்டில் இந்த ஈக்குவேஷன் படித்த ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷன் படித்த ஞாபகம் இருக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரிவர்சபிள் ரியாக்ஷன். அதாவது என்ன அப்படின்னா இந்த ரியாக்ஷன் எழுதுனாங்கனாலே இதோட ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போட்டிருப்பாங்க. இதோட ஆரோ மார்க் இப்படி தான் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரியாக்ஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யூக்லிபிரியம்ங்கிற வார்த்தைக்கு ரொம்ப வித்தியாசமா ஒன்று இருக்கு. ரொம்ப வித்தியாசமான ஒரு மீனிங் இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. யூக்லிபிரியம் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. இப்ப ரியாக்ஷன் அட்டைன்ஸ் யூக்லிபிரியம் ரைட்டா? ஒரு வினை சமநிலையை அடைந்த பிறகு அந்த வினை நடக்குமா நடக்காதா? whether the reaction will happen or it will stop. reaction நடக்குமா நடக்காதா? பதில் மட்டும் சொல்லுங்களேன்.
செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். கவனிங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. whether the reaction will proceed further or stop. சமநிலை அடைஞ்சிருச்சு, ரைட்டா? ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணிடுச்சு. ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் will the reaction will stop or not? in minute reaction will happen in minute. நடக்காது, நடக்கும். ஓகே, ஒரு சிலர் நடக்கும், ஒரு சிலர் நடக்காது. சரியா? ஒரு சிலர் நடக்கும்னு சொல்றீங்க, ஒரு சிலர் நடக்காதுன்னு சொல்றீங்க. ரைட், இப்போ எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். சரியா? ஒரே ஒரு நிமிஷம். ரைட்டா? ஓகே, சரியா? என்னது? கண்டிப்பா ரியாக்ஷன் நடக்கும். அதாவது என்ன தெரியுமா நடக்குது? ஆக்சுவலா இனிஷியலா ஆரம்பத்துல நைட்ரஜன் இருக்கு பிளஸ் 3 ஹைட்ரஜன் இருக்கு. இதான் ஆரம்பம், ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுறப்ப. ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுது? கொஞ்சம் 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 கொஞ்சமா அமோனியா என்ன பண்ணுது? ஃபார்ம் ஆகுது. NH3 ஃபார்ம் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா அமோனியா ஃபார்ம் ஆகுது. அப்ப நேரம் ஆக 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 ஒரு ஸ்டேஜ்ல அமோனியா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உடனே திருப்பி என்ன பண்ணிடுது? இப்படி போயிட்டு இருந்த ரியாக்ஷன் திருப்பி ரிவர்ஸ்லயும் நடக்குது. போத் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ், முன்னாடியும் போகுது பின்னாடியும் வருது. சரியா? முன்னாடியும் போகுது பின்னாடி வருது. ரியாக்ஷன் இந்த பக்கமும் போயிட்டு இருக்கு, திருப்பி பின்னாடி பக்கமும் நடக்குது. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுது? இவங்களும் இப்ப 100, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 100% அல்லது 100 கிராம் எடுத்திருக்கோம். இவங்க 50 கிராம், இவங்க 50 கிராம் வந்துட்டாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ ரியாக்ஷன் ஸ்டாப் ஆகுமா அல்லது ரியாக்ஷன் நடந்துட்டே இருக்குமான்னு கேட்டால் ரியாக்ஷன் வில் ஹேப்பன். என்ன ஹேப்பன் சொல்றீங்க? எஸ், பட் வித்அவுட் சேஞ்ச் இன் மாஸ். இந்த 50 கிராம்ல எந்த மாற்றமும் ஏற்படாது. ரைட்டா? இந்த 50 கிராம்ல எந்த மாற்றமும் ஏற்படாது. ஆனா ரியாக்ஷன் நடக்குதான். இப்போ உங்க இந்த ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களும் 50 பாதி ரெண்டு பக்கமும் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. இவங்க அமோனியாவை கன்வெர்ட் ஆகுறாங்க. இங்க இருந்து ஒரு நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒரு அமோனியா ஃபார்ம் ஆகுற அதே நேரம், அதே டைம், அதே செகண்ட்ல அங்க இருக்க ஒரு அமோனியா உடைஞ்சு நைட்ரஜனாவும் ஹைட்ரஜனாவும் வந்து ரெண்டுமே சைமல்டேனியஸா ஒரே இடத்துல கட 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 என்ன பண்ணுது? நடந்துட்டே இருக்கு. ரெண்டு பேரும் மாத்தி 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 நடந்துட்டே இருக்காங்க. That is the speciality of equilibrium. In equilibrium the reaction won't stop, it happens. அது நடந்துகிட்டே இருக்கும். அப்ப இப்படி நடந்துகிட்டே இருக்குன்னா நம்ம எல்லாரும் ஒரு அமோனியா இண்டஸ்ட்ரி வச்சிருக்கோம். ரைட்டா? NH3 ப்ரொடியூஸ் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரி. அப்ப எப்பதான் எனக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி வரும்? நான் எடுத்த காம்பவுண்ட் எல்லாம் எனக்கு முடிஞ்சு 100 கிராம் முழுசா எனக்கு அமோனியா வேணும். எப்ப கிடைக்கும்? அப்ப ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை பத்திலாம் தான் இந்த சாப்டர்ல படிக்க போறோம். சூப்பரா ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு, 𝐂𝐸𝐴. ரைட்டா? 𝐂𝐸𝐴 வேற லெவல்ல. சரியா? வெரி குட். பாக்குறதுக்கு அசையாம இருக்க மாதிரி தெரியும், பாக்குறதுக்கு 50 கிராம்னு, ஆனா அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். சரியா? லுக் ஸ்டாட்டிக்னா நிலையா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா அது நகர்ந்துகிட்டே இருக்கு. சரியா? ஓகே. தீமினல் ஸ்டூடெண்ட்னா நீங்க போய் என்ன பண்ணலாம்? தீமினல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஏன் இங்க வந்திருக்கீங்க? அங்க போய் அட்டென்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர்ல ஈக்லிபிரியம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம். ஓகே, ரைட். ஸோ லெட் அஸ் கோ வித் தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் क्वेश्चनலே அதான் இருக்கு, நல்லா கவனிங்க. If there is no change in concentration, why is the equilibrium state considered dynamic? நான் இப்ப சொன்னேன்ல, கான்சென்ட்ரேஷன் ஆனது சரிவு. ரெண்டு பக்கமும் 50 கிராம் இருக்கு. ரைட்டா? நான் விரட்டல, நீ அங்க போய் கவனிக்கிறதா நல்லது. அவனுக்கு தீமினல் கிளாஸ் தானே இருக்கு, உன்னோட விருப்பம். தீமினல் நீங்க அது பே பண்ணிக்க, அதனால படிங்க. நான் யாரையும் விரட்டலாம் இல்லை. சிஎஸ் பசங்களா? ஓகே, ரைட். சிஎஸ் பசங்கன்னா இங்க வந்துரு. சிஎஸ்லாம் இங்க வந்துருங்க. கவனிங்க. If there is no change in concentration, why is the equilibrium state considered dynamic?
ஏன் அதை டைனமிக்னு சொல்றாங்க? அதாவது கான்சென்ட்ரேஷன்ல சேஞ்சே இல்லை. இப்போதானே பார்த்தோம், இந்த பக்கமும் 50 கிராம், இந்த பக்கமும் 50 கிராம், ரெண்டு பக்கமும் 50 கிராம் 50 கிராம் தான் இருக்கு. ஆனா அது டைனமிக், அது அசைஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றோம். ஏன்னா chemical reaction which are reversible do not cease when equilibrium is attained. அப்ப எந்தெந்த ரியாக்ஷன்லாம், எந்தெந்த வேதி வினை எல்லாமே மீள் வினை, தமிழ்ல பாருங்க, தமிழ் மீடியம் பசங்க இருந்தீங்கன்னா மீள் வினை யார் யாரெல்லாம் ரிவர்சபிள் ரியாக்ஷன் சொல்றாங்களோ அவங்க எல்லாருமே, ரைட்டா, அவங்க எல்லாருமே they are all not going to cease, அவங்க எல்லாம் நிக்கவே மாட்டாங்க, ரைட்டா, ரைட்டா, அவங்க எல்லாம் நிக்கவே மாட்டாங்க, தொடர்ந்து நடந்துகிட்டே இருப்பாங்க. At equilibrium the forward and backward reactions are proceeding at the same rate. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரேட்னா என்னது? ஸ்பீடுன்னு அர்த்தம், ரைட்டா. சேம் ரேட், ஒரே ரேட்ல கட்ட 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 என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நடந்துட்டே இருக்காங்க, ரைட்டா. இங்க இருந்து அங்க போறாங்க, அதே டைம்ல அதே செகண்ட்ல அங்க இருந்து இங்க வந்துறாங்க. both are same, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே போயிட்டே இருக்காங்க, சரியா? ஓகே. and no macroscopic changes is observed. macroscopic பெரிய அளவுல எந்த மாற்றமுமே தெரியல, பெரிய அளவுல என்ன பண்ணல, எந்த மாற்றமுமே தெரியல அப்படின்னு சொல்லிருக்காங்க. பெரிய அளவுல எந்த மாற்றமும் தெரியல. so chemical equilibrium is a state of dynamic equilibrium. ரெண்டு காரணம் தான்ப்பா. if a reaction is reversible, ஒரு ரியாக்ஷனை நீங்க ரிவர்சபிள் மீள் வினைன்னு சொன்னீங்கன்னா அது சமநிலையை அடையும் பொழுது if it attains equilibrium it does not stop. equilibrium அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் அது ஸ்டாப் ஆகாது, it will not try to cease. அதுவா நிக்க முடியாது, அது நான் போய் நிப்பாட்டலாம், நான் ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி அதை ஸ்டாப் பண்ண முடியும், பட் அதுவா நிக்காது. ஸோ அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, at equilibrium forward and backward reaction rate are same. முன்னாடி போறது பின்னாடி வர்றது சேம் ரேட்ல இருக்கும். ஸோ இதனால பெரிய அளவில் மேக்ரோஸ்கோபிக் சேஞ்சஸை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ரைட். அடுத்து இப்போ கேபிகேசில பார்க்க போறோம். கேபிகேசில சொல்லி தர போறேன், கவனம், வாங்க வாங்க. கேபிகேசில நம்ம பார்க்க போறோம், சரியா? வாங்க வாங்க. என்ன ரியாக்ஷன் நடக்குமா? பா இதான்பா ரியாக்ஷன். பா என்னப்பா? பா பா இப்போ N2 plus H2 gives NH3 இருக்குல்ல, அமோனியா. இதான் அந்த ரியாக்ஷன், இதுதான் அந்த ரியாக்ஷன். ரியாக்டன்ட் இந்த பக்கம் ப்ராடக்ட். ஸோ இவங்க இங்க வராங்கன்னா அதே நேரம் அதே சமயத்தில் இவங்க என்ன பண்றாங்க? அந்த பக்கம் போறாங்க. இவங்க இங்கிட்டு வராங்க, அதே நேரத்தில் அங்கிட்டு போறாங்க, அவ்வளவுதான், சரியா? For a given reaction at particular temperature, ஒரு வினையில குறிப்பிட்ட டெம்பரேச்சர், the equilibrium constant has constant value. Is the value of Q also constant? Explain. ஆஹா, இதை போட்டு குழப்பறாங்கல்ல, இதை போட்டு குழப்பறாங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நம்ம கொஞ்சம் முன்னாடியே பாடம் படிக்கணும். ரைட்டா, பாடம் படிச்சுட்டு வரலாமா? ரைட், புக்ல இருக்க கான்செப்ட் கொஞ்சம் படிச்சுட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது வாட் இஸ் யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னது? யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் படிச்சாலும் Q படிக்க முடியும். யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் படிச்சது Q படிக்கலாம். Qங்கிறது ரியாக்ஷன் கோஷன்ட். ரியாக்ஷன் கோஷன்ட்னு ஒன்று இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம், சரியா? ஓகே, வாங்க பாடம் படிச்சுட்டு வரலாம். கொஞ்சம் போய் ரைட். ஸோ புக்கில் எல்லாரும் புக் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் டேக் டவுன் யுவர் புக். உங்கள் புக் எடுத்துக்கோங்க. புக்கில் இங்கே இருக்கு, வேர் இஸ் மை புக்கு என்ற புக்கு எங்கடா? வால்யூம் 2. அதுவே தெரியாமல் யாராவது உட்காந்துருக்காங்கடா, தயவு செஞ்சு புக்கு வால்யூம் 2 புக்கு, சரியா? நான் புக்குக்கு போனாலே பாடம் நடத்த ஆரம்பிச்சிருவேனே, எனக்கு அதுதான் ஒரே பயமா. சரிவா, பாடமே பார்ப்போம்.
நான் வந்து பார்ட் 1 தானே போட்டிருக்கேன். சரி விட படிப்போம். சரியா? ஓகே, இவனை டவுன்லோட் பண்ணிக்குவோம், அப்போ தான் நம்ம எழுத முடியும். ரைட். கிளியரா? புக்கு தெரியுதா? புக்கு ஸ்கூல்லையா? ரொம்ப சந்தோஷம். சரி ரைட், ஓகே. நான் தான் புக்கு காட்டுறேன், என் புக்கே பார்த்துக்கலாம். வாங்க, என் புக்கே பார்த்துக்கலாம் வாங்க. சரியா? ஓகே ரைட், சூப்பர் சூப்பர் சூப்பர். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. வேறு லெவலில் படிக்க போகிறோம், வேறு லெவலில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க போகுது இன்னைக்கு செம்மையாக. ஐம் ஸோ எக்ஸைட்டட். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இந்த மாதிரி 11th நடத்துறது. ஐம் ஸோ எக்ஸைட்டட். கெமிக்கல் ஈக்லிபிரியம்னா என்னது? ரைட்டா? கெமிக்கல் ஈக்லிபிரியம்னா என்னது? கவனமாக பாருங்கள். So consider a reversible process. ஒரு reversible process இருக்கு. அப்ப A and B மட்டும் தான் இருக்கும். அடுத்து என்ன ஆகுது? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் reactant produce ஆனதுக்கு அப்புறம் product form ஆகுதா? Product form ஆனதுக்கு அப்புறம் forward reaction. As the concentration of the product increases, என்னோட ப்ராடக்ட்ல இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா இந்த ரியாக்ஷன் பாருங்க. இனிஷியலா பாருங்க, இனிஷியலா என்ன இருந்துச்சு? அதிகமான ரியாக்ஷன் ரேட். இந்த டயக்ராம் பாருங்களேன், இந்த டயக்ராம் உங்களுக்கு தெரியுதா? கவனமா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா பாருங்க, அதிகமான ரியாக்டன்ட் இருக்குமா? ரியாக்டன்ட் சைடு நிறைய இருக்குமாப்பா? ஏ அண்ட் பில ஏ நிறைய இருக்குமா? இங்க ஏ அண்ட் பி இருக்குல்ல, இதுல பாத்தீங்க அப்படின்னா ஏவும் பியும் முதல் நிறைய இருப்பாங்க. அதான் ரியாக்டன்ட் நிறைய இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. நேரம் ஆக 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 ரியாக்டன்ட் என்ன பண்ணுது? குறைஞ்சுக்கிட்டே வருது. அதே சமயத்துல ஜீரோல இருந்த ப்ராடக்டே முதல் இல்லை, ஆனா அது என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமா நேரா கொஞ்சம் 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 கொஞ்சமா மேல அப்படியே வருது. அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் அது பாட்டுக்கு ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கு. அதே நேரத்தில் என்ன பண்ணுது? ரியாக்டன்ட்டும் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம், இதுக்கப்புறம் பாருங்க, இதுக்கப்புறம் இட் இஸ் கோயிங் லைக் ஸ்ட்ரைட் லைன். இதுக்கப்புறம் பாருங்க, இட் இஸ் கோயிங் லைக் ஸ்ட்ரைட் லைன். அப்போ நோ சேஞ்ச் இன் அமௌண்ட், அளவில் எந்த மாற்றமும் ஏற்படலை. அப்போ இது நடந்துக்கிட்டே தான் போய்கிட்டே இருக்கு. அதனால தான் they are telling that it is அதனால தான் என்ன சொல்றாங்க? they are telling it as யூக்லிபிரியம், நோ சேஞ்ச், கான்ஸ்டன்டா இருக்க போகுது அப்படின்னு. அதனால தான் அதுக்கு இன்னொரு பேர் என்னது? டைனமிக் இன் நேச்சர். சரியா? அதனால இதுக்கு பேர் என்னது? டைனமிக் இன் நேச்சர் வேற சொல்றாங்க. அடுத்து இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய இருக்கு. மிக்சர் டைப்ஸ் ஆஃப் யூக்லிபிரியா. டைப்ஸ் ஆஃப் யூக்லிபிரியால பாருங்க என்னென்ன இருக்குன்னு. டைப்ஸ் ஆஃப் யூக்லிபிரியம் பாருங்க. டைப்ஸ் ஆஃப் யூக்லிபிரியம் பொறுத்த வரைக்கும் ஹோமோஜினஸ் யூக்லிபிரியம். ஹோமோஜினஸ் யூக்லிபிரியம் ரொம்ப முக்கியம்பா. இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஹோமோஜினஸ்னா என்ன, ஹெட்ரோஜினஸ்னா என்ன? நீங்க பாருங்களேன், என்னோட ரியாக்டன்ட் கேசியஸ் மாலிக்யூல்ல இருக்கு, என்னோட ப்ராடக்ட் அதுவும் கேஸ்ல இருக்கு. என்னோட ரியாக்டன்ட்டும் கேஸ்ல இருக்கு, என்னோட ப்ராடக்ட் என்ன பண்ணுது? கேஸ்ல இருக்கு. என்னோட ரியாக்டன்ட்டும் கேஸ், என்னோட ப்ராடக்ட்டும் கேஸ். ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க? கேசியஸ் ஃபேஸ்ல இருக்காங்க. ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க? கேசியஸ் ஃபேஸ்ல இருக்காங்க. அப்ப ரெண்டு பேரும் கேசியஸ் ஃபேஸ்ல இருந்தாங்கன்னா ஹோமோஜினஸ், ஹோமோ ஒரே மாதிரி இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? that is homogeneous, ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா. if the reactant and product are in same phase then it is called as homogeneous. hi Tanya, எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க? how is your studies going on? இங்க பாருங்க, this is aqueous solution, இதுவும் aqueous, அப்ப homogeneous. ஆனா heterogeneous பாருங்க, வாட்டர் லிக்விடா இருந்தது, ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேஸா மாறிடுச்சு. ரைட்டா? ஹெட்ரோனா வேற வேற ஸ்டேட். இங்க பாருங்க, லிக்விட்ல இருந்தது கேஸா மாறிடுச்சு. பாருங்க, நான் கால்சியம் கார்பனேட் வந்து சாலிட்ல எடுத்தேன், ஆனா என்னோட அவுட்புட்ல என்ன இருக்கு? ஒரு சாலிடு ஒரு கேஸ்ல இருக்கு. அப்ப திஸ் இஸ் கால்ட், இதுக்கு பேர் தான் என்னது? அப்ப இதுக்கு பேர் தான் this is called as
ஹெட்ரோஜினஸ், இதுக்கு பேர் என்ன? ஹெட்ரோஜினஸ் ஈக்லிபிரியா. அப்போ ஈக்லிபிரியம்ன்றது டபுள் ஹெடட் ஆரோ வராது, ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்ஸும் ஒரே ஈக்குவலாக இருப்பாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் டைனமிக் இன் நேச்சர், நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே இதில் சாலிடாக இருந்தாங்க, ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்ஸும் ஒரே ஸ்டேட்டில் இருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் ஹோமோஜினஸ் ஈக்லிபிரியா. ரியாக்டன்ட் வேறு ஸ்டேட்டு, ப்ராடக்ட் வேறு ஸ்டேட் இருந்தாங்கன்னா தட் இஸ் ஹெட்ரோஜினஸ் ஈக்லிபிரியா. புரிஞ்சுதா? ஆமாப்பா, அப்படிதான். ராஜுக்கு தங்கச்சி, இது ராஜோட தங்கச்சி. 10th புக்கே எடுத்து தர மாட்டேங்கிறாங்க, 10th புக் எடுத்து தரல, இப்பயும் புக் எடுத்து தரல. அவங்க புக்கே எடுத்துட்டு வர மாட்டாங்க, ஸ்கூல்ல வச்சுட்டு வந்துடுவாங்க எப்பயுமே. அவனோட தங்கச்சினே சொல்லிக்கலாம், அந்த மாதிரி தான். ரைட். ஸோ அப்படியே கேப்ல இந்த எம்பி சாட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? எம்பி சாட் ரெஜிஸ்டர் பண்ணலனா உடனே வாங்க நம்ம எம்பி சாட் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலாம். யாராவது எம்பி சாட் ரெஜிஸ்டர் பண்ணலனா இங்கே பாருங்க, நம்மளோட எம்பி சாட் மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். சரியா? இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, அந்த வீடியோக்கு கீழேயே ஃப்ரீ எம்பி சாட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். கிளிக் பண்ணி கடன்னு என்ன பண்ணுங்க, எம்பி சாட்டை சூப்பராக ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களோட பேர், உங்களோட கிளாஸு, உங்களோட என்ன போர்டில் படிக்கிறீங்க, உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இது பே பண்ண தேவையில்லை, இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. சரியா? கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் இது. ஓகே, ரைட். ஸோ ஜாயின் பண்ணிடுங்க. ரைட். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளோட ஏஓவில் ஜாயின் பண்ணிட்டீங்களா? யாரெல்லாம் ஏஓ ஜாயின் பண்ணல இன்னும்? நம்மளோட டவுன்லோட் நோட்ஸ் இல்லைன்னா ஆல் இன் ஒன் லைப்ரரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா இது இல்லை, வெயிட் பண்ணுங்க. நம்மளோட ஏஓ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெட்டம் எங்கடா 11th குவார்ட்டர்லியே. நான் 11th குவார்ட்டர்லி இல்லாமல் 10th இருந்திருக்கேனா? சரி, ஓகே, ரைட். சரி, நான் ஏஓ மட்டும் எடுத்து காட்டுறேன், அது இருக்கட்டும். ஏஓ நான் வரேன், நான் வந்து எடுத்துறேன், அதை விட்டுருங்க. இப்போ நம்ம அப்படியே புக்கில் கொஞ்சம் படிச்சுட்டே இருக்கலாம். புக்கில் கொஞ்சம் படிச்சுட்டா அப்புறம் திருப்பி ஒரு கேப்பில் வந்து எம்பி சாட் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா எம்பி சாட்டை இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணி விடவும். ரைட்டா? ஓகே, வாங்க. அவன் அப்படிதான் பண்ணுவான் சோனிகா. அவன் புக் எடுத்துட்டு வர மாட்டான். 12th படிக்கிறான் அவன் ஒரு நாள் கூட புக் எடுத்துட்டு இருந்ததே இல்லை. எப்படிதான்? ஆனால் நீங்களா எப்படிதான் படிப்பீங்கன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குடா. எங்கேருந்தா படிப்பீங்க நீங்களா? புக்கே எடுத்துட்டு வர மாட்டாதான். நான் டெய்லி கேப்சூல் அப்லோட் பண்ணலைப்பா, ஐ டிட்ன்ட் அப்லோட் இட். அதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணலை. நான் அப்லோட் பண்ணிட்டு சொல்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீக்கில் அப்லோட் பண்ணுவேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். சரியா? ஓகே, வாங்க ஒரு முக்கியமான டேர்ம் படிக்க போகிறோம். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். ரொம்ப முக்கியமானது தான். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன்னா என்ன அப்படின்னு ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமானது. பார்த்துடலாமா? லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் என்னது? பீமினல்ல சிஎஸ் குரூப்புக்கு டெஸ்ட் சண்டே ஷெடியூல் ஆகலை. நான் செக் பண்ண சொல்கிறேன். சரியா? ரைட், கவனிங்க. லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படின்னு. சரியா? கோல்ட்பர்க் அண்ட் பீட்டர் வேக் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க? சிம்பிளா ஒரு விஷயம். அட் எனி இன்ஸ்டன்ட், நீங்க எப்ப வேணா எடுத்துக்கோங்க, the rate of chemical reaction at a given temperature is directly proportional to the product of the active masses of reactant at that instant. அதாவது ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீட் எதை பொறுத்து இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வண்டி எவ்வளவு தூரம் போகுன்றது நீங்க எதை பொறுத்து டிசைட் பண்ணுவீங்க? ஒரு காரோ, ரைட்டா, ஒரு காரோ ஒரு பைக்கோ இருக்கு, அது எவ்வளவு தூரம் போகுன்றதை நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க? how you will decide it? how will you decide it பா? எப்படி நீங்க அதை டிசைட் பண்ணுவீங்க? how will you decide it? எவ்வளவு பெட்ரோல் போட்டுருக்கோமோ அதை பொறுத்து தானே டிசைட் பண்ணுவோம். எவ்வளவு பெட்ரோல் போட்டுருக்கோமோ அதை பொறுத்து தான் டிசைட் பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி இங்க பெட்ரோல்ங்கிறது யாரு? ரியாக்டன்ட் தான் இங்க மெயினான ஆளு. ரியாக்டன்ட்டை பொறுத்து தான் மைலேஜ் எல்லாமே ஓகே தான், ரைட், கரெக்ட் தான். அதுவும் இங்க நம்ம என்னது எவ்வளோ ரியாக்டன்ஸ் எடுத்திருக்கோமோ அதை பொறுத்து தான் ஸ்பீடு. நீங்க நிறைய ரியாக்டன்ட், அது ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன், ரியாக்டன்ட் என்ன ஃபார்முலா எடுத்திருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே ரியாக்டன்ட்டை பொறுத்து தான் இருக்கு. நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஒருத்தவங்களை பொறுத்து தான் நம்மளோட அவுட்புட். இன்புட்டை பொறுத்து தானே அவுட்புட் இருக்கும். நம்மளோட இன்புட் எது? ரியாக்டன்ட். ஸோ அப்போ எப்பயுமே ரியாக்டன்ட் தான். அப்போ ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரியாக்டன்ட். ரைட்டா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு
reactant ன்னு சொல்லிருக்காங்க. Rate is directly proportional to reactant always, where x is the stoichiometric coefficient of the reactant and the square bracket represents active masses. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சாப்டர்ல எங்கேயுமே நீங்க bracket ஸ்கொயர்ல இருக்கத நார்மல் பிராக்கெட்டை போட்டீங்கன்னா தப்பாயிடும். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸ்கொயர் பிராக்கெட் இருந்தா கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டா? எக்ஸ்ங்கிறது ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்னதுப்பா? ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்னது? முன்னாடி இருக்கும்ல ஒரு இங்க 2 இருக்கு பாத்தீங்களா, இங்க ஒரு 2 இருக்கு பாத்தீங்களா, இது ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட்னால முன்னாடி இருக்கதானே கெழு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சரியா? அப்ப முன்னாடி இருக்கக்கூடியது அந்த முன்னாடி இருக்கதான். சரியா? சோ அது முன்னாடி இருக்குது. அப்ப x is the stoichiometric coefficient of reactant and square bracket represents concentration அல்லது active mass. அதுக்கு பேர் தான் active mass. அவங்க தான் ஆக்டிவா இருக்கக்கூடிய mass அப்படினு சொல்ல போறோம். சோ அப்ப active mass equal to என்னது? number of moles by volume. கவனிங்க ஃபார்முலா எப்படி இருக்குன்னு இப்பதான் மாற போகுது. PV is equal to nRT ஐடியல் கேஸ் எடுத்துட்டு வர போறாங்க பாருங்க. active mass equal to number of moles by volume. number of moles by volume. சரியா? active mass. concentration அதானே. what is concentration? அப்ப இங்க என்ன சொல்றாங்க? active mass னா concentration. டே கவனிங்க, இத அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி படிக்கிறது இதுதான். active mass னா concentration. அப்ப concentration கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? moles by volume. பாத்திருக்கோம்ல நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல 10th ஸ்டாண்டர்ட்ல சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல நம்ம படிச்சிருக்கோம். mass by mass percentage volume percentageலாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட அப்டேட்டட் ஃபார்ம் தான் இது. இந்த சாப்டர்ல நிறைய குட்டி குட்டி ஃபார்முலா இருக்கு. அப்ப படிக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் புரியும். சரியா? அப்ப என்ன சொல்லிருக்காங்க இந்த இடத்துல? n by v, number of moles divided by volume, number of moles divided by volume அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்ப கவனிங்க, இத மொத்தமா என்னவா மாத்துறாங்க அப்படினு. ரைட்டா? இப்ப kp kc கண்டுபிடிக்க போறாங்க. யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் kp னா என்ன, kc னா என்ன அப்படினு. சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? let us consider a reversible reaction. ஒரு reversible reaction என்ன பண்றோம் நம்ம எடுத்துக்கிறோம். அதுல a b reactant x y ன்றதெல்லாம் கோஎஃபிஷியன்ட், ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அப்ப ரேட் எப்படி எழுதுவோம்? கவனிங்க, நான் அப்படியே போர்ட்ல எழுதுறேன் பாருங்க. சரியா? போர்ட்ல எழுதுறேன். we have a reaction. என்னது? xa வா? xa தான எழுதிருக்காங்க. xa plus yb, இது ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அப்ப l c plus m l md md. பா குட்டியா போட்டுருக்கிறதெல்லாம் கோஎஃபிஷியன்ட், பெருசா இருக்கிறதெல்லாம் ரியாக்டன்ட். அதான் ரியாக்டன்ட். சரியா? So scientists என்ன சொன்னாங்க? rate is directly proportional to the reactant ஓட stoichiometry. ரைட்டா? அப்ப என்ன வரும்? a concentration x into by. சரியா? by போடலாமா? அல்லது என்ன பண்ணலாம்? நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கோஎஃபிஷியன்ட், இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவோம், k. இது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தானே? ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தானே? இப்படி ரியாக்ஷன் நடக்கிறப்ப இவங்க தானே இப்ப ரியாக்டன்ட். இப்படி ரியாக்ஷன் நடக்கிறப்ப இதுதான் ரியாக்டன்ட். சரியா? இந்த டைரக்ஷன்ல இதுதான் ரியாக்டன்ட். ரைட்டா? ரியாக்டன்ட் இதான் ரியாக்டன்ட். கரெக்ட்டா? அப்ப என்னது? kf kf போட்டுட்டு a x b y போடலாமா? ax by ன்னு. ரைட்டா? ஓகே. அந்த புக் பேக் क्वेश्चन நடத்தணும்னா இது நடத்தினாதான் நடத்த முடியும். நான் ஆக்சுவலா புக் பேக் நடத்தணும் தான் வந்தேன். நான் புக் பேக் நடத்தணும்னா அந்த கான்செப்ட் தெரியல. கேனா என்னன்னு தெரியாது. கேனா என்னன்னு தெரியாம எப்படி நீங்க வந்து கியூ எல்லாம் படிப்பீங்க? அதனால கேனா என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஏஎஃப்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன். சரியா? திஸ் இஸ் இப்படி நடக்குதுல, இப்படி நடக்குதுல, இதான ரியாக்டன்ட். இது ரியாக்டன்ட் இருக்குன்னா திஸ் இஸ் a ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஃபார்வர்ட் ரியாக்ஷன். அதனால என்ன பண்ணிருக்கேன்? இப்படி எடுத்துருக்கேன். இப்ப அது இது ரிவர்ஸ் ரியாக்ஷன் எடுத்துருந்தேன்னா அது இது. இப்போ இது ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட் இருக்கும்ல. இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன், ரியாக்ஷன் என்னது? ரிவர்ஸ்ல நடக்குது. ரியாக்ஷன் ரிவர்ஸ்ல நடக்கிறப்ப இவன் பின்னாடி இருப்பான். அப்ப இவங்க ரியாக்டன்ட், இவங்க ப்ராடக்ட். இது இங்கிட்டு மாறுறப்ப இது ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட். அப்ப r is equal to என்ன வரும்? பேக்வர்ட் ரியாக்ஷன். அப்ப kb போட்டுக்கலாமா? அப்ப kb போட்டுக்கலாமா? kb c போட்டு பவர்ல l, அடுத்து d போட்டு
பவர்ல m. கரெக்டா? போடலாமா? k is a constant. k தான் constant. ஒரு கெழு அப்படினு k வந்து ஒரு மாறிலி constant. kங்கிறது constant. வேற ஒண்ணும் இல்ல, just the constant. சரி, அத தான் இங்க கொடுத்திருக்காங்க. புரியுதா? அத தான் என்ன பண்ணிருக்காங்க இங்க கொடுத்திருக்காங்க c and d. அப்ப நமக்கு தெரியும் rate of forward reaction is equal to rate of backward reaction. யூக்லிபிரியம்ல இது யூக்லிபிரியம் தானப்பா, ரெண்டுமே ரேட் தான். அப்ப என்ன பண்ணலாம், k f a x b y is equal to kb cl dm. இப்படி எழுதலாமா? அப்ப அடுத்து நான் என்ன பண்றேன், இதுல இந்த kb எந்த பக்கமும் ab எந்த பக்கமும் கொண்டு போறேன். என்ன பண்றேன், kf divided by kb equal to, இந்த kb இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், இந்த ab மொத்தமா அந்த பக்கம் கீழே கொண்டு போறேன். அப்ப என்ன வரும், c l d m divided by a power x b power y. This kf by kb equal to k. அதான் இது kc, யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். அதான் இது யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். பொளக்குறோம், ரேஷியோ பொளக்குறோம், சரியா, டிவைட் பண்றோம். this is kc. அந்த kc தான் இது யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம ஒரு ஈக்குலிபிரியம் இருந்துச்சுல, ஒரு ரியாக்ஷனை நீங்க யூக்லிபிரியம்னு சொன்னீங்கன்னா அப்ப அதோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் இப்படி போட்டீங்கன்னா அதோட வேல்யூ தான் இது யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். அதான் kc. அதான் இது kc. ரைட்டா? அதான் இது kc. புரியுதா? அதான் இது kc கான்சென்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும். இப்ப kp ன்னு ஒன்னு சொல்றாங்க. ரைட்டா? வாட் இஸ் kp? இப்ப நான் ஒரு சாலிட் எடுத்துக்கிட்டேன்னா என்னால கான்சென்ட்ரேஷன் போட்டு பண்ண முடியும். இப்ப அதே இது, ரைட்டா, இப்ப அதே இது பிரஷர் எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு கேசியஸ் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா, இன்கேஸ் என்னோட ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எல்லாருமே கேசியஸ் ஃபார்ம்ல இருக்காங்க, என்ன பண்றாங்க, என்னோட ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எல்லாருமே என்ன பண்றாங்க, they are all in a gaseous state. அப்ப என்ன நடக்கும், kp க்கு பதிலா kc க்கு பதிலா kp ன்னு வரப்போகுது. kc க்கு பதிலா என்ன ஆக போகுது, kp ன்னு வரப்போகுது. அப்ப என்ன ஆகும், kp equal to pressure of a, c தான மேல போட்டுருந்தோம், pressure of c, pressure of c, என்னது pressure of c, power l into pressure of d power m divided by pressure of a, partial pressure கூட சொல்லிக்கலாம், into x pressure of d b into y. சரியா? ஓகேவா? சரி, லைன் பை லைன் நடத்துறவங்க நல்லது தானே, விடு. இதை நடத்தாம என்ன பண்ண முடியும்? இப்போ அடுத்து கேபி கேசி எப்படி நான் சொல்லி தரணும். கேபி கேசிக்கு போது கேனானு கேபி நானு கேசி நானு நமக்கு தெரியணும்ல, தெரிஞ்சாலே படிக்க முடியலன்னா எப்படி படிக்க முடியும்? அதனால படிச்சுக்கலாம். சரியா? 12th தீமுக்கு அன்லிமிட்டட் டேட்டா வேணுமா? அப்படிலாம் தேவையில்லையே, நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்களோ அவ்வளோதான், அதுக்கெல்லாம் தேவையில்லை. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அன்லிமிட்டட் டேட்டாலாம் தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம the most important and repeated question ஆன கேபிகேசி பார்க்க போறோம். யார் யாருக்கெல்லாம் கேபிகேசி தெரியும்? கேபிகேசி யார் யாருக்கெல்லாம் தெரியும், யார் யாருக்கெல்லாம் தெரியாது? கேபிகேசி தெரியுமா தெரியாதா? தெரியும்னா ஏன் தெரியும், தெரியலனா ஏன் தெரியல சொல்லுங்க பார்க்கலாம். கேபிகேசி பார்க்கலாமா? ரைட், தெரியும். தெரியும்ன்றது தலையாற்றியா இல்லை நான் நிறைய கேள்வி கேட்குறேன்னா அதனால எனக்கே தெரியல. சரி, கேபிகேசி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன், லெட் அஸ் கன்சிடர் ஈக்குவேஷன் x a plus y b c l c plus m d. இப்போ நான் டைரக்டா கேபிகேசி வேல்யூ எழுதுனா உனக்கு தெரியும், கரெக்டா இல்லையா? ரைட்டா? இப்போ நான் கேபிகேசி வேல்யூ டைரக்டா எழுதுனா உனக்கு தெரியும்ல. இப்போ நான் இப்படி எழுதுறேன், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈஸி. இப்போ நான் என்ன பண்றேன், கேசி வேல்யூ எழுதுறேன். கேசி ஈக்குவல் டு சி ஹோல் பவர் எல் இன்ட்டு டி ஸ்கொயர் ரூட் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி பவர் எம் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் எக்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு பேர் என்னது, கான்சன்ட்ரேஷன், தமிழ்ல செறிவுன்னு அர்த்தம். இப்படி எழுதுனா உனக்கு புரியும்ல? ரைட்டா? புரியும்ல? இப்போ உனக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், எழுதலாம்.
அடுத்து பாருங்க கேசி எழுதியாச்சு. அடுத்து கேபி. கேபி என்னது? பவர் pressure of C power L dot pressure of D power M divided by pressure of A power X dot pressure of B power Y. சும்மா இருக்க மாட்டாம இவங்க என்ன பண்றானுங்க, இந்த கேபியும் கேசியும் ஜாயின் பண்ணணுமா? என்ன பண்ணுமா? இந்த கேபியையும் கேசியும் ஜாயின் பண்ண போறாங்க. ரைட்டா? இந்த கேபியும் கேசியும் ஜாயின் பண்ண போறாங்க. எப்படி ஜாயின் பண்றாங்க? we are going with the ideal gas equation. ideal gas equation தெரியுமா? ஐடியல் தமிழ் மீடியத்தில் இதாண்டா எழுதணும். தமிழ் மீடியத்தில் இதே தாண்டா எழுதணும். ஃபுல் போர்டு இருக்குல்ல, நான் ஏன் எங்கே போயிட்டு இருக்கேன்? ஃபுல் போர்டு இருக்குல்ல, அதான் எடுத்துட்டேன். PV is equal to NRT. PV is equal to என்னது? NRT. PV is equal to என்ன ஃபார்முலா? NRT. சரியா? கேபிக்கும் கேசிக்கும் என்ன வித்தியாசம்னா, கேசில நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு எழுதணும். அதே இது கேபினா ஸ்கொயர் பிராக்கெட் எடுத்துட்டு டைரக்டா பிரஷர் ஃபார்ம்ல எழுதணும். பிரஷர் ஏன்னா இது கேஸ், வாயுக்களுக்காக கேஸ் அப்படிங்கறனால இந்த ஃபார்மட்ல எழுதணும். இது கான்சன்ட்ரேஷன் சாலிடோ லிக்விடோ இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மட்ல கேபிங்கிறது பிரஷர் பேசிஸ்ல கண்டுபிடிக்க போறோம். சரியா? ரைட், கவனிங்க. PV is equal to NRT. அப்ப இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல P is equal to என்ன, எனக்கு இங்க பிரஷர் தேவையில்ல. இந்த பிரஷர் இதுல இருந்து இதை கொண்டுட்டு வர போறேன். என்ன பண்ண போறேன்? இதுல இருந்து இதை கொண்டுட்டு வர போறேன். அப்பதான் ரிலேஷன். P is equal to N/V RT. N/V RT. இப்பதான் N/V னா என்ன பார்த்தோம் நம்ம? N/V is equal to active masses அப்படின்னு பார்த்தோம். ரைட்டா? ஆக்டிவ் மாஸ்னு ஒரு விஷயம் இப்பதான் பார்த்தோம். புக்ல கொடுத்திருக்காங்க. N/Vங்கிறது ஆக்டிவ் மாஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஆக்டிவ் மாஸ் என்னது? nothing but the concentration. ஆமாவா இல்லையாப்பா? கான்சென்ட்ரேஷன் போட்டிருந்தாங்களா இல்லையா? இப்பதானே பார்த்தோம். எஸ் ஆர் நோ? P N/V equal to the active mass. N/V is equal to the active mass. சரியா? N/V மட்டும் தான் இது ஆக்டிவ் மாஸ். அப்ப N/V equal to active mass கான்சென்ட்ரேஷன் போட்டுட்டாங்க. இப்போ என்கிட்ட என்ன இருக்கு? P CPA இருக்கு. A எழுதுறேன். PA பவர் X இருக்கு. இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த PA க்கு பதிலா நான் என்ன போடலாம்? இந்த PA க்கு பதிலா நான் என்ன போடலாம்? PA க்கு பதிலா நான் என்ன போடலாம்? N/V RT ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? N/V RT ன்னு எழுதலாமா? அதுல இந்த N/V க்கு பதிலா நான் என்ன எழுதலாம்? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A ன்னு சொன்னாங்க. இதான கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A. அதான ஆக்டிவ் மாஸ். எழுதலாமா இல்லையா? எழுதலாமா இல்லையாப்பா? எழுதலாமா இல்லையா? Can I write like this or not? Can I write like this or not? எழுத முடியும்ல? சூப்பரா எழுதலாம். தாராளமா எழுதலாம். நம்ம தாராளமா எழுதலாம். இங்க பவர்ல இருக்கப்ப அப்ப என்ன பண்ணிருக்கு? பவர்ல வரும். அப்ப இது எல்லாத்தையும் மொத்தமா பாருங்க. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு மொத்தமா உங்களுக்கு முடிச்சிடுறேன் கதையை. இனி 7 நாள்ல கதையை முடிக்கிற மாதிரி மொத்தமா முடிச்சிடுறேன். இப்ப எங்க என்ன இருக்கு? P A பவர் X இருக்கு. அப்ப ஃபார்முலா என்னது? N/V க்கு பதிலா A போட போறேன். அப்ப A concentration of A power X RT the whole X. ஸ்கொயர் பிராக்கெட் பாத்தீங்க எப்படி போட்டிருக்கீங்க? இங்க ஸ்கொயர் பிராக்கெட், இங்க நார்மல் பிராக்கெட். புரியுதா? ஸ்கொயர் பிராக்கெட், நார்மல் பிராக்கெட். ஆக்டிவ் மாசஸ்னா கான்சென்ட்ரேஷன், அதனுடைய அளவுன்னு அர்த்தம். அதனுடைய அளவு தான் ஆக்டிவ் மாசஸ். ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வீடியோ போய் பாருங்க, அப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? அடுத்து PBY equal to B ஓட கான்சென்ட்ரேஷன். அடுத்து என்ன பண்ண போறோம் நம்ம? இங்க YA RT பவர் Y. அதே மாதிரி PCL. அப்ப ஸ்கொயர் பிராக்கெட் C பவர் L RT பவர் L. P D பவர் M equal to D square bracket M RT square bracket M. நல்லா கவனிங்க. இப்போ இந்த PA PB PC PD இங்க இருக்காங்களா? இந்த இடத்துல போற இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இத ஃபுல்லா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? Can I substitute the value? Square bracket because of active mass. மீதெல்லாம் ஸ்கொயர் பிராக்கெட் கிடையாது. இப்போ இந்த ஒவ்வொருத்தவங்களோட வேல்யூ இதுல போய் என்ன பண்ண போறேன்? இந்த கேசில கேபில சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? இந்த கேபில சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். KP is equal to C power L dot RT power L
dot d power m dot rt power m divided by a க்கு பதிலா என்ன இருக்கு a power x rt power x b power y rt power y எழுதலாமா எழுதக்கூடாதா எஸ் this is important இந்த லெசன்ல மூணு क्वेश्चन இருக்கு நாலு क्वेश्चन ஒன்னு KPKC ரிலேஷன் இன்னொன்னு HI இன்னொன்னு NH3 இன்னொன்னு PCl5 இந்த நாலுமே இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு क्वेश्चन இப்போ நான் சொல்லி தர இந்த ஒரு டெரிவேஷன் நீ புரிஞ்சுக்கிட்டேனா மீதி மூணையும் அடிச்சு நொறுக்கிடலாம் மீதி மூணுல அதாவது இது ஒண்ணையும் அடுத்து இருக்க மூணு பேர்ல ஒருத்தவங்களை மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டேனா போதும் ஒருத்தவங்க நல்லா படிச்சுக்கிட்டே ஒரு டேபுலேஷன் சூப்பரா படிச்சிடலாம் சூப்பரா முடிச்சிடலாம் ஈஸியா இந்த லெசன் படிச்சிடலாம் ஈஸியா புரிஞ்சிடும் சரியா அப்ப இது வந்துருச்சு CRT DRT இப்படிலாம் இப்போ எல்லாம் கவனிங்க எப்படிலாம் இந்த சயின்டிஸ்டுக்கெல்லாம் எப்படிதான் மண்டை வேலை செய்யுதோ தெரியலப்பா எப்படிதான் வேலை செய்யுதோ எப்படிலாம் பண்றாங்க பாருங்க இப்போ C D எல்லாம் ஒண்ணா சேர்த்துறாங்க m divided by a power x b y இப்போ இது என்னப்பா பேஸ் சேமா இருக்கு பவர் வேற மாதிரி இருக்கு சேம் பேஸ் பவர் வேறனா என்ன பண்ணலாம் 10 power 1 into 10 power 3 என்ன பண்ணுவீங்க இத 10 power 4 எழுதலாமா can we write like this or not இந்த மாதிரி எழுதலாமா எழுத கூடாதா just tell me whether can we write like this or not இதை போன்று தாம் எழுதலாமா எழுத கூடாதா இந்த மாதிரி எழுதலாமா எழுத கூடாதா we can add it power add பண்ணலாம் simple அவ்வளவுதான் இந்த கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா கண்டிப்பா இந்த क्वेश्चन புரியும் even the 8th standard students can do this sum ரைட்டா ஒண்ணுமே இல்ல ரைட்டா ஒண்ணுமே இல்ல ஜஸ்ட் சும்மா சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் மூளையால வேற ஏதாச்சும் தெரியலனா ரைட் சரி இப்ப அதே மாதிரி 10 power 2 divided by 10 power 3 இது எப்படி எழுதலாம் 10 power 2 minus 3 எழுதலாமா equal to 10 power minus 1 எழுதலாமா டிவிஷன்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணனும் மல்டிப்ளிகேஷன்ல இருந்து ஆட் பண்ணனும் அது உங்களுக்கு தெரியும் சரியா ரைட் சூப்பர் அப்ப RT நான் மொத்தமா போட்றேன் ரைட்டா மொத்தமா வாங்கலே L plus M minus கீழ இது ரெண்டையும் ஆட் பண்ணி மேல மைனஸ் பண்றேன் x plus y இதுல ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது இதுல ஏதாவது டவுட் இருக்கா எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் அவ்வளவுதான் எக்ஸ்போனென்ட் அது இதுன்னு சும்மா டம்மி பீஸா இருக்கு இதுல பெருசா ஒன்றும் கொடுக்கல சும்மா குட்டி குட்டியா எதையோ கொடுத்து என்னமோ சொல்லி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் இதில் போய்கிட்டு என்ன தலைமை கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும் இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஃபாஸ்டா போலாமா ரைட் ஓகே இப்போ பாருங்க இந்த ஒட்டுமொத்த கேங் இருக்காங்கல்ல இவ்வளோ பெருசா நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டமா இருக்கும் அப்ப என்ன பண்றாங்க இந்த LM என்னது இந்த LM என்னது இந்த LM எங்க இருந்து பாந்துச்சு இந்த x y LM நம்பர் ஆஃப் மோல்ஸ் கரெக்டா இல்லையா நம்பர் ஆஃப் மோல்ஸ் தானே கான்சென்ட்ரேஷன் தானே ஸ்டாக்கியோமெட்ரி தானே முன்னாடி இந்த மோல்ஸ் x மோல்ஸ் ஆஃப் A y மோல்ஸ் ஆஃப் B L மோல்ஸ் ஆஃப் C M மோல்ஸ் ஆஃப் D அப்படி தானே பார்த்தோம் நம்ம ரைட் அப்படி தானே பார்த்தோம் கரெக்டா இல்லையா அதான விஷயம் அப்ப என்ன பண்ணலாம் மொத்தமா நான் என்ன பண்றேன் சேஞ்ச் இன் மோல்ஸ் சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்ப என்ன பண்றேன் ஏன்னா மைனஸ்ல இருக்குல்ல மைனஸ்ல இருக்கு இது ப்ராடக்ட் இது ரியாக்டன்ட் ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் number of moles of the product minus number of moles of the reactant அப்ப அத change னா எப்படி எழுதுவோம் டெல்டா எழுதுவோமா அப்ப டெல்டா என்ன கீழ g போடணும் ஏனா gaseous ஃபார்முக்கு மட்டும் தான் இது வர்க் ஆகும் gaseous ஃபார்முக்கு மட்டும் தான் வர்க் ஆகும் நீங்க ஒரு சாலிடோ லிக்விடோ வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வர்க் ஆகாது சாலிடோ லிக்விடோ இருந்தா அதுக்கு வர்க் ஆகாது அப்ப டெல்டா Ng அப்படிங்கிறது இதுக்கு மட்டும் தான் என்ன பண்ண போகுது வர்க் ஆக போகுது அடுத்து இங்க ஒருத்தன் இருக்கான் பாத்தியா இவனை நீ நோட்டீஸ் பண்ணியா இவன் யாருன்னு CDAB இங்க பாருங்க CDAB KC அப்படியே இருக்கான் அப்ப KP equal to KC RT power del Ng எப்படி மாஸ் பண்ணோமா முடிஞ்சு இதான் KP KC ரிலேஷன் நாங்க பாஸ் சும்மா ரெண்டு ஈக்குவேஷன் ஏதோ அதாவது ஒரு ஈக்குவேஷன் எழுதுனாங்களா இந்த ஈக்குவேஷன்ல இந்த ரெண்டு எழுதுனாங்க எழுதுனதுக்கு அப்புறம் இந்த p கோட வேல்யூவை
ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்லேருந்து இந்த P யோட வேல்யூ எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. குமார், you got 40 out of 40 in chemistry. Very good, super, good, all the best. Next குவார்ட்டர்லையும் அதே மாதிரி எடுக்கணும். ஓகே, ரைட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை தூக்கி போடுறாங்க. அப்புறம் திருப்பி இந்த வேல்யூ கொண்டு போய் இதில் போட்டு அது காமனாக எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பவரில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க, சப்ராக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது முக்கியம் இல்லை, இது பெரிய மேட்டர் இல்லை. இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிறது தான் முக்கியமான விஷயம். வாங்க வாங்க வாங்க. இந்த கேபி கேசியை பொறுத்து, இந்த டெல்என்ஜியை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ரைட்டா? வாங்க வாங்க வாங்க. டெல்என்ஜி ஜீரோவா இருந்தா என்ன இருக்கும்? சரியா? எப்ப ஜீரோ ஆகும்? டெல்என்ஜி எப்ப ஜீரோ ஆகும்? கவனிங்கப்பா. சி, கம் டு அவர் புக்கு. நம்ம புக்குக்கு போகலாம் வாங்க. புக்ல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். கமான் கைஸ், கமான். கவனம் பசங்களை கவனிங்க. பண்ணலாம். ஆனா நீ ஆல்ரெடி கோர்ஸ் ஜாயின் பண்ணல ரோஸ். நீ ஜாயின் பண்ணி என்ன கோர்ஸ் திருப்பி ஜாயின் பண்ண போற? நீ சும்மா எழுதி பார்க்கறனா எழுதி பார்க்கலாம். யாருமே ரெஜிஸ்டர் பண்ண வேணாம்னு சொல்ல முடியும். யாருனாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனா நீ என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போற அப்படிங்கறத விஷயம் பார்த்துக்கோங்க. அதான் முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் இந்த புக் பேக்ல அல்லது தியரியா கூட இந்த லெசன்ல கேட்கலாம். 2 மார்க்ல. அட் வாட் கண்டிஷன் KP is equal to KC? எந்த கண்டிஷன்ல, எந்த நிலைமையில, எந்த நேரத்துல, எப்ப KP is equal to KC அப்படின்னு வரும் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? எந்த நேரத்துல, எந்த கண்டிஷன்ல, எந்த நேரத்துல KP is equal to KC வரும்? எப்ப KP is equal to KC? KP equal to KC வரணும்னா RT இருக்க கூடாது. RT நான் எப்படி தொக்குறது? RT எப்படி நான் விரட்டுறது? RT power 0. Anything power 0 is 1. கரெக்டா இல்லையா? Anything power 0 is 1. சரி, வா வா வா, எழுது வா, எழுது பார்க்கலாம் வா. RT power 0, ரைட்டா? எனிதிங் பவர் 0 is 1. எனிதிங் பவர் 0 is 1. ஸோ அப்போ இது 1னா KP is equal to KC. KP is equal to KC மாதிரி. அப்போ எப்போ சார் RT பவர் 0 வரும்? RTயோட பவரில் எப்போ 0 வரும்? எப்போ 0 வரும் பார்த்துடலாமா? வாங்க, நல்லா கவனிங்க. அங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? HI ஈக்குவேஷன். H2 plus I2 is equilibrium with 2HI னு கொடுத்திருக்காங்க. ஏப்பா டெல்என்ஜி னா என்னதுப்பா? டெல்என்ஜி னா இப்ப எழுதுற டெல்என்ஜி ஈக்குவல் டு என்ன பார்த்தோம் நம்ம? L plus M minus X plus Y. இதானப்பா டெல்என்ஜி? இதானப்பா டெல்என்ஜி? இதான டெல்என்ஜி? இதான டெல்என்ஜி? இதான டெல்என்ஜி? நல்லா கவனிங்க. வாட் இஸ் திஸ்? சம் ஆஃப், இப்ப இதுல நிறைய பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் வருவாங்க. இதுல ட்விஸ்ட் வைப்பாங்க. கவனம். சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் மாலிக்யூல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய கேஸ் மாலிக்யூல்ஸோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணணும். அது மட்டும் தான் ஆட் பண்ணணும். வேற எதையும் ஆட் பண்ண கூடாது. வேற எதையும் ஆட் பண்ண கூடாது. இன் கேஸ் சாலிட்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களால என்ன பண்ண கூடாது? நீங்க ஆட் பண்ண கூடாது. நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப சாலிட்ல சரியா? அடுத்து பாருங்க இந்த இடத்துல மைனஸ். அதே மாதிரியே ரியாக்டன்ட். அதே மாதிரி என்னது? ரியாக்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈக்குவேஷன் இருந்துச்சுல, இப்போ இது இருக்கு. இதுல பாருங்க, இதுவும் கேசியஸ் ஃபார்ம்ல கொடுத்துட்டேன். இதுவும் கேஸ், இதுவும் கேஸ். இப்போ என்ன வரும்? 2 minus 1 plus 1 equal to என்னதுப்பா? 0வா? இதுக்கு முன்னாடி 2 இருக்கு, இதுக்கு முன்னாடி 1 இருக்கு, இதுக்கு முன்னாடி 1 இருக்கு. அப்ப 2 minus 1 plus 1 0. சரியா? 0. ஆல்சோ லிக்விட் கிடையாது. லிக்விட் கிடையாது. இப்ப வரேன் இரு. அந்த கன்ஃபியூஷனுக்கு இப்ப வரேன் பாருங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்ப பாருங்க, இதுக்கு ΔNG வேல்யூ நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஃபைண்ட் ΔNG. என்ன பண்ண போறீங்க? இப்ப நீங்க இதுக்கு ΔNG வேல்யூ எனக்கு கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. நான் ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறேன். இந்த ஈக்குவேஷன் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஈக்குவேஷன் இதில் இருக்கா? சரி, நானும் சும்மா எழுதுறேன். நானே எழுதுறேன். இது ஆக்சுவல் ஈக்குவேஷன் கிடையாது, பட் we will have it. PCl5 gas is equilibrium with PCl3 Cl2. என் மனசை கேட்க மாட்டேங்குதுன்னா Cl2 எப்பவுமே லிக்விட் கேஸாக தான் இருக்கும். அப்போ இது கேஸு, இது லிக்விட்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ΔNG வேல்யூ என்ன? இதோட ΔNG வேல்யூ என்ன? வாட் இஸ் த ΔNG வேல்யூ ஃபார் திஸ்? இதோட ΔNG வேல்யூ என்னவா இருக்கும்? PCl5 வந்து கேஸ்.
இதோட del NG வேல்யூ என்ன 0 1 ரைட் பாத்தறலாமா del NG equal to என்னப்பா பண்ணனும் del NG equal to product minus reactant ப்ராடக்ட்ல இருக்க கேஸையும் ரியாக்டன்ட்ல இருக்க கேஸை தான் நீங்க என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் அப்ப ப்ராடக்ட்ல என்ன இருக்கு கேஸ் Cl2 ஒண்ணே ஒண்ணு தான இருக்கு ஒரே ஒரு Cl2 தான பாருங்க ஒரே ஒரு Cl2 தான் இருக்கு அப்ப 1 மைனஸ் ரியாக்டன்ட்ல என்ன இருக்கு ரியாக்டன்ட்ல PCl5 மட்டும் தான் கேஸ் இருக்கு அதுவும் 1 அப்ப அதுவும் 1 ஈக்குவல் டு 0 அப்ப del NG ஈக்குவல் டு என்னது 0 del NG ஈக்குவல் டு என்னது 0 del NG ஈக்குவல் டு 0 இப்போ அது இது வேற ஒரு ஈக்குவேஷன் சும்மா நானே எழுதுற ஒரு ஈக்குவேஷன் n2 plus del NG என்ன what is del NG what is the value of del NG del NG value என்னது ப்ராடக்ட்ல 2 இருக்கு மைனஸ் இவங்களை ஆட் பண்ணுங்க 4 minus 2 அப்ப del NG equal to என்னது -2 del NG can be +2 plus minus 0 எதுவா வேணா இருக்கலாம் del NG can be plus minus or 0 எதுவா வேணா இருக்கலாம் பிளஸ் இருக்கலாம் மைனஸ் இருக்கலாம் 0 இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் del NG புரியுதா அப்ப புரியல இப்ப புரியுதா அப்ப புரியல இப்ப புரியுதா இல்ல அமோனியா இது நான் ஃபார் தி del NG அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டுருக்கேன் this is not the actual value இது உண்மையிலேயே லிக்விட்லாம் கிடையாது இது கேஸா தான் வரும் நான் அண்டர்ஸ்டாண்ட் del NG நீ புரிஞ்சுக்கிறதுக்காக it is not a liquid இது வந்து actual கரெக்ட்டான ஃபார்ம் கிடையாது for del NG understanding I have put it as liquid ammonia is a gas சரியா for the del NG understanding I have just done like this del NG understanding காக del NG ல நீங்க வெறும் gas molecules மட்டும் மிகப்பெரிய தப்பு பாத்தியா இது தப்பு இதெல்லாமே தப்பு பேசிட்டே இருக்கப்ப எப்படி தப்பு போட்டுருக்கீங்க ஏமா ப்ராடக்ட் சைடுல கேஸ் யாருமே இல்ல அப்ப ப்ராடக்ட் 0 -4 del NG வேல்யூ -4 பா gaseous ஃபார்ம்ல இருக்கவங்க மட்டும் தான் del NG எடுத்துக்க முடியும் gaseous ஃபார்ம்ல இருக்கவங்க மட்டும் தான் del NG கண்டுபிடிக்கணும் நம்ம del NG கண்டுபிடிக்கணும்னா number of moles of a gaseous particle தான் எடுத்துக்கணும் ரைட்டா ப்ராடக்ட்டோட gaseous ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய கேஸ் அது சொன்னியா தினு சொன்னீங்களா ஓகே ரைட் திரு சொல்லிட்டாங்க நான் கவனிக்காம விட்டுருக்கேன் மன்னித்து விடுங்கள் ஓகே அப்ப -4 ரைட்டா -4 அதான் இப்போ புக்ல என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாமா புக்ல பாருங்க அப்ப Kp del NG 0வா இருந்துச்சுனா அப்ப Kp = Kc ஆ இருக்குமா சரியா del NG பாசிட்டிவா இருந்துச்சுனா அப்ப Kc ஐ விட Kp அதிகமா இருக்குமா இதெல்லாம் நோட் மாதிரி ஷார்ட்டா எழுதி வச்சுக்கணும் சரியா ஓகேவா ரைட்டா Kp ஐ விட del NG வேல்யூ பாசிட்டிவா வந்துச்சுனா Kc ஐ விட Kp ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் Kc ஐ விட Kp அதிகமா இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க இன் கேஸ் del NG வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சுனா Kp ஐ விட Kc அதிகமா இருக்கும் புரியுதா Kp ஐ விட Kc அதிகமா இருக்கும் சரியா புரிஞ்சுதா கிளியரா ஓகே ரைட் அடுத்து பாருங்களேன் relation between equilibrium constant for some reversible reaction equilibrium constant பாருங்க forward reaction னா Kc எழுதலாம் Kc ங்கிறது forward reaction அதே reaction reverse ல நடக்குதுங்க பாருங்க AB என்னாச்சு எனக்கு CD ய கொடுத்துச்சு இப்போ CD தான reverse ல நடக்கறப்ப CD தான reactant சரியா reverse ல வரப்ப CD தான reactant உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்னு இங்க கீழ பாருங்களேன் C வந்து reactant CB இல்ல இங்க D புக்ல எடிட் பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கு இது CD சரியா இவங்க தான reactant இவங்க reactant இவங்க product அப்ப equilibrium constant அப்பயும் Kc தான போடுவோம் ஆனா அது ரிவர்ஸா இருக்கும் அது ரிவர்ஸ்ல இருக்கும் அது ஆப்போசிட்டா இருக்குமா எப்படி இருக்கும் Kc dash equal to 1 by Kc அதாவது இத 1 by Kc ன்னு எழுதலாம் அத 1 by Kc ரைட்டா Kc dash
equal to 1 by Kc. புரியுதா? ஓகே, புரியுதா? இஸ் தட் கிளியர்? கவனிக்கிறீங்களா? நிறைய மூட்டை பூச்சி வருது, சரியா? இப்போ தீமின்னல் முடிஞ்சிரும், தீமின்னல் பசங்க வந்துடுவாங்க. ஒரு சிலர்லாம் இப்போ தான் வெளியே எங்கேயா போயிட்டு சாப்பிட்றப்ப உட்காந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ கவனம் கவனம் கவனம், புரியுதா? இப்போ பாருங்களேன், ஏபி அடுத்து பிசியா மாறுது, சிடியா மாறுது, அடுத்து டேய் என்னடா பண்ணுறீங்க, டி திரும்ப ஏயா மாறுது. இல்லை 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 ஏபியா மாறுது, பிசியா மாறுது, சிடியா மாறுது, ஏ டைரக்டா டியாவும் மாறுது. அப்ப K4, அப்ப யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் K4 ஈக்குவல் டு K1 into K2 into K3 போட்டுக்கலாமா? சரியா? K1 into K2 into K3 இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஏன்னா இதெல்லாம் ப்ராப்ளம்ல கேட்பாங்க. ப்ராப்ளம்கான விஷயம் தான் இது. ப்ராப்ளம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will give you the equilibrium constant. இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்குரிய Kc வேல்யூ கொடுத்துருவாங்க. ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு, ரைட்டா? ஃபார்வர்டுக்கு Kc கொடுத்துருவாங்க. they will give the forward reaction, அதாவது Kf வேல்யூ கொடுத்துருவாங்க. Kf வேல்யூ கொடுத்துட்டு they will find Kb. Kb கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. Kb னா ரிவர்ஸ். அப்ப என்ன பண்ணணும், Kb equal to 1 by Kf. அவ்வளவுதானே? 1 by Kf போட்டா வேலை முடிஞ்சு. புரியுதா? அததான் நான் சொல்றேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். புரிஞ்சுதா? புரியுதா? இப்ப பாருங்களேன், இப்ப KP KC கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த ஈக்குவேஷன் KP எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஈக்குவேஷன் KP எடுத்துக்கலாம், KC ரெண்டுமே. இதுல KC னா என்னது? கான்சன்ட்ரேஷன் தானே எடுத்துக்கணும். KC கான்சன்ட்ரேஷன் யாருக்கு எடுத்துக்குவீங்க? சாலிட் அண்ட் லிக்விட் தானே. அப்ப பாருங்க, சாலிட்ல இருக்கவங்க மட்டும் தான் KC யோட ஃபார்மட்ல வரும். KC ஃபார்முலால சாலிட்ல இருக்கவங்க மட்டும் தான் வருவாங்க, ரைட்டா? பாருங்க, இந்த CO2 கேஸ்ல இருக்கு, அது என்னது ஆட்டோமேட்டிக்கா போய்டும், மீதவங்கள வர மாட்டாங்க. The equilibrium constant for above reaction can be written as pure solid always have the same concentration given temperature. It does not expand to fill it container. Solid க்கு வந்து எப்பவுமே 1. அதாவது இங்க பாருங்க இப்ப அங்க நான் சொன்னப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. CaCO3 என்ன பண்ணுது, உடைஞ்சு என்னவா கிடைக்குது நமக்கு? கால்சியம் ஆக்சைடு பிளஸ் கார்பன் டை ஆக்சைடா கிடைக்குது. இதுல இது சாலிடு, இதுவும் சாலிடு, இது மட்டும் கேஸ். அப்ப இதுக்கு KC எப்படி எழுதுவோம்? KC என்ன பண்ணுவோம்? CaO the square bracket அது சாலிட்ல இருக்கு plus CO2 square bracket அதோட கான்சன்ட்ரேஷனை போடுறோம் divided by CaCO3 போடுறோம். கரெக்டா? இப்படி தானே எழுதுவோம். கரெக்டா இல்லையா? கரெக்டா இப்படி தான் எழுதுவோம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா பியூர் சாலிட் யாரெல்லாம் சாலிடா இருக்காங்களோ, if a compound is solid, ஒருத்தவங்க சாலிடா இருந்தா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் என்னவா மாறிடுமா? 1 ஆயிடுமா. ஃபார் பியூர் சாலிட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் பியூர் சாலிட் அண்ட் லிக்விடுக்கு சேர்த்து தான் ஆல்வேஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் 1. ஆல்வேஸ் 1 கான்சன்ட்ரேஷன். அப்போ இதுக்கு 1 போட்டுட்டா KC ஃபார்முலா என்னவா மாறிடும்? CO2 மட்டும் மாறிடுமா? KP என்னது? KP எப்படி கண்டுபிடிப்பீங்க? கேஸுக்கு மட்டும் தானே KP கண்டுபிடிக்க முடியும். KP we can only find for gas. அப்ப அது என்னது? CO2. அப்ப இந்த क्वेश्चनக்கு KP is equal to KC. கரெக்ட்டா? இந்த क्वेश्चनக்கு KP is equal to KC. எழுதலாமா? KP is equal to அப்படி எழுதிட முடியாது, இப்படி எழுதலாம். அதாவது KP KP தப்பா எழுதிருக்கீங்க. ஓகே கேப்டன். KP என்ன பண்ணனும்? PCO2 னு எழுதணும். P of CO2. இது வெறும் CO2, இது P of CO2. KP க்கு pressure of CO2, KC க்கு concentration of CO2. புரிஞ்சுதா? ரைட்டா? concentration of CO2 எழுதணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது KP, இது KC. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? Is that clear? Are you guys clear with this? ஒரு மணி நேரம் ஆச்சுடா டேய்.
நத்திங் ஒன்றும் இல்லை. நம்ம அடுத்து போகலாம், அடுத்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ரைட், சூப்பர். இதுலேருந்து கொஷின் கேட்பாங்கப்பா. இதுலேருந்து ப்ராப்ளம், சரியா? கம்பல்சரி ப்ராப்ளமில் இந்த ஸ்பாட்டில் இருந்து, அதாவது இந்த பார்ட்டில் இருந்து இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளில் இருந்து. அதனால் இந்த எக்ஸாம்பிளில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? நான் நடத்துவேன், எப்படியும் நான் இந்த சாப்டர் நடத்துகிறப்ப நான் நடத்துவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ண எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், சரியா? இருந்தாலும் நீ இப்போதைக்கு இதை முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, புரியுதா? இந்த கொஷின்ஸு எவாலுவேட் யுவர் செல்ஃப் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, இதுக்கப்புறமும் கேட்பாங்க. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ இது ஒரு தியரி கொஷின், முக்கியமான தியரி கொஷின். அதையும் நம்ம பார்த்துடலாம். அடுத்து ப்ரெடிக்டிங் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ரியாக்ஷனு. இப்போ தான் Q வருது. இந்த Q வச்சு தான் நம்ம படிக்கணும், சரியா? ரைட். ப்ரெடிக்டிங் த டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் எந்த டைரக்ஷன் நடக்குது, சரியா? ஒரு ரியாக்ஷன் எந்த டைரக்ஷனில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்னது Q பார்க்க போகிறோம். ஃப்ரம் த நாலேஜ் ஆஃப் யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், it is possible to predict the direction in which the net reaction is taking place for the given concentration or partial pressure of the reactant and product. அதாவது ரியாக்டன்ட்டை பொறுத்து தான் உங்களால் ரியாக்ஷன் ஃபார்வர்டா பேக்வர்டான்னு சொல்ல முடியும், கரெக்டா இல்லையா? ரியாக்டன்ட்டை பொறுத்து தான் உங்களால் ரியாக்ஷனை ஃபார்வர்டா பேக்வர்டான்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரைட்டா? இப்போ நம்ம அது எப்படி ஃபார்வர்டா பேக்வர்டா இல்லை ரியாக்ஷன் எந்த பக்கம் நடக்குது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். இந்த ரியாக்ஷனுக்கு நான் யூக்லிபிரியம் கண்டிஷன்ல, நல்லா கவனிங்க, இங்க நான் யூக்லிபிரியம் போட்டிருக்கேன். இன் கேஸ் இது யூக்லிபிரியம் இல்லைனா ஐ எம் கன்சிடரிங் தட் ரியாக்ஷன்ல Q அப்படின்னு ஒரு டேர்ம் எடுத்துட்டு வரேன், சரியா? ஃபார் தி அபவ் ரியாக்ஷன் அண்டர் நான் யூக்லிபிரியம் கண்டிஷன், சமநிலை இல்லாத கண்டிஷன்ல, நான் யூக்லிபிரியம் கண்டிஷன்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாருங்க. ஆன் தி நான் யூக்லிபிரியம் கண்டிஷன் reaction quotient Q is defined as, அப்ப அந்த Q ன்னு கொண்டுட்டற ஒரு டேர்ம், அது என்ன சொல்றாங்க, ratio of the product of active masses of the reaction product raised to the respective stoichiometric coefficient. அப்படி இப்படிங்கறாங்களே, என்னது? அதேதான். K க்கு என்ன போட்டோமோ அதேதான், அதேதான் Q க்கும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், K is for equilibrium constant, Q is for non equilibrium condition. வேல்யூ எல்லாம் ஒண்ணாதான் வரப்போகுது, ஆனா நான் யூக்லிபிரியம் அது மட்டும் தான் வித்தியாசம், சரியா? இங்க பாருங்க, அதே ஃபார்முலா தான் எழுதிருக்கோம், அதே ஃபார்முலா தான், ஆனா கண்டிஷன் இஸ் நான் யூக்லிபிரியம். Qங்கிறது ஒண்ணு இல்லப்பா, அதாவது நல்லா கவனிங்க. இப்போ N2 plus 3H2 NH3 இருக்கு, 2NH3. இப்போ இதுக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அது Kc, that is equilibrium constant. நான் இப்போ என்ன பண்றேன், இந்த ரியாக்ஷனை ஒரு நான் யூக்லிபிரியம் ரியாக்ஷன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். நான் என்னவா கன்சிடர் பண்றேன், ஒரு நான் யூக்லிபிரியம். இது சமநிலையை அடையாம ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரியாக்ஷன் ஆரம்பிச்சு ஒரு 2 மினிட்ஸ்ல 10வது நிமிஷத்துல தான் இவங்க யூக்லிபிரியமா அட்டைன் பண்ண போறாங்க. 10வது நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் யூக்லிபிரியம் ரியாக்ஷன் கிடையாதுல. அப்ப அந்த டைம்ல நான் பார்க்கறப்ப if it is non equilibrium condition, then I will put the constant, அந்த கான்ஸ்டன்ட் Q ன்னு வெச்சுக்க போறேன். அதுக்கு பேரு ரியாக்ஷனோட கோஷன்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் புதுசா கொண்டு வரேன். that is called ரியாக்ஷன் கோஷன்ட். அதுக்கு பேர் என்னது, ரியாக்ஷன் கோஷன்ட் ஒரு புது டேர்ம் கொண்டு வரேன். என்ன டேர்ம், ரியாக்ஷன் கோஷன்ட். அப்ப ரெண்டுக்குமே வேல்யூ என்ன அப்படினா சேம் தான், ரெண்டுமே ஒரே மாதிரி தான். அதே மாதிரி முன்னாடி என்ன இருக்கோ அந்த பவர் இருக்கத போட்டு நாம எழுதுறதா, அதே ஃபார்முலா, அதே மெத்தடாலஜி தான், வேற ஒண்ணுமே இல்ல, அதே தான் சொல்ல போறேன். ரியாக்ஷன் கண்டிஷன் மட்டும் மாறுது, வேற ஒண்ணும் பண்ணல. கோஷன்ட்ங்கிறது
under non equilibrium condition. ஈக்லிபிரியம் இல்லாத கண்டிஷன், ஈக்லிபிரியம் இருக்க கண்டிஷன், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப பாருங்க, இப்பதான் மெயின் பிட்ச்க்கே வர நம்ம. சரியா? Q value under the reaction reaches equilibrium. At equilibrium Q is equal to Kc. கரெக்ட் தானப்பா? Q நான் என்ன சொன்னேன், ஒரு நான் ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்குன்னு சொன்னேன். அப்ப ஈக்லிபிரியமுக்கு வந்துருச்சுன்னா, ஈக்லிபிரியம் கண்டிஷன் வந்துருச்சுன்னா K யும் Q வும் ஈக்குவல் ஆயிடும்ல. K வும் Q வும் ஈக்குவல் தான அர்த்தம். K is equal to Q. அப்ப once the equilibrium is attained, there is no change in Q value. ஆமா, ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். அப்ப by knowing the Q value, அப்ப Q வேல்யூங்கிறது ஈக்லிபிரியமுக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்கக்கூடியது. அப்ப Q வேல்யூ தெரிஞ்சா Q வேல்யூ வச்சு நான் என்ன பண்ணலாம், ஈக்லிபிரியமுக்கு போகுமா போகாதா? அதாவது நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, ஒரு சூப்பரான விஷயம். அதாவது Kங்கிறத நீங்க எப்ப மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும், Kcங்கிறது நீங்க அட் ஈக்லிபிரியம்ல மட்டும் தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். அட் ஈக்லிபிரியம்ல அப்ப இருக்க கான்சென்ட்ரேஷன் வச்சு போட்டா மட்டும் தான் உங்களுக்கு Kc ஓட வேல்யூ கிடைக்கும், K ஓட வேல்யூ கிடைக்கும், Kco Kpo. ஆனா Qங்கிறது நீங்க ரியாக்ஷன் ஆரம்பிச்சோனே கண்டுபிடிக்கலாம். ரியாக்ஷன் ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஈக்லிபிரியம் அட்டைன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சா அது பேரு Q. ரைட்டா? அது பேரு Q. ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம்னா they both are equal. புரியுதா? அப்ப நீங்களே பாருங்க, Kவையும் Qவையும் கம்பேர் பண்ணி ரியாக்ஷன் ஃபார்வர்ட்ல நடக்குதா பேக்வர்ட்ல நடக்குதா கண்டுபிடிக்க முடியுமா? இப்ப பாருங்க, அந்த சென்டென்ஸை படிச்சோன்னா சூப்பரா புரிஞ்சிடும். இப்ப புரிஞ்சிடும் பாருங்க. if Q is equal to Kc, அது ஈக்லிபிரியம். Kc விட Q அதிகமா இருக்கு, the reaction will proceed in reverse direction. கரெக்ட்டா இல்லையா? ரிவர்ஸ் டைரக்ஷன்னா நல்லா கவனிங்க, Q அதிகமா இருக்கும் இதை விட, Kc விட. ஈக்லிபிரியம் கண்டிஷனை விட Q அதிகமா இருக்கும். எப்ப Q அதிகமா இருக்கும், பின்னாடி இருந்து அதிகமா வராங்க. எப்ப இங்கிட்ட இருந்து போறப்ப Q அப்பதான் ஆரம்பிக்கும். ரியாக்டன்ட்ல இருந்து ப்ராடக்ட் ஸ்டார்ட் ஆகுறப்ப Q அப்பதான் கொஞ்சமா ஆரம்பிக்கும். Q வேல்யூ கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். ஈக்லிபிரியம் அதுக்கப்புறம் ஈக்குவல் ஆயிடுவாங்க. இப்போ பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், ரியாக்ஷன் பின்னாடி பக்கத்துல இருந்து வருது, ரியாக்ஷன் பின்னாடி நடக்குதுன்னு அர்த்தம், ரிவர்ஸ்ல நடக்குது. சரி, எப்படி சார் இது நடக்கும்? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், அதே அமோனியா N2 plus 3H2 gives NH3 வச்சுக்கோங்க. ரைட்டா? 2NH3. என்கிட்ட நிறைய அமோனியா இருக்கு, நான் என்ன பண்ணணும், ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் தயாரிக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணணுமா, இந்த ரியாக்ஷனை ரிவர்ஸ்ல பண்ணணும். அதாவது நீங்க என்ன பண்ணீங்க, ரியாக்ஷனை ஃபார்வர்ட்ல நடத்தி எனக்கு அமோனியா கொடுத்தீங்க. நான் என்ன பண்றேன், இப்போ அமோனியாவை ரிவர்ஸ் பண்ணி நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் கண்டுபிடிக்க போறேன். அப்ப Q ஓட வேல்யூ என்ன ஆகுது, Kc. அதாவது Q வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ இருந்துச்சு Q. நீங்க என்ன பண்ணீங்க, ரியாக்ஷனை கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி அமோனியா கொடுத்தீங்க. அப்ப Kவும் Qவும் ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், அந்த Q அதிகமா இருந்த Qவை அப்படியே இறக்கி கொண்டு வந்து திருப்பி Q Kவா மாத்தி திருப்பி என்ன பண்றேன், குறைக்கிறேன். அப்ப ரிவர்ஸ்ல வரேன். அப்ப Q அதிகமா இருந்துச்சு K விட அப்படின்னா அது ரிவர்ஸ் ரியாக்ஷன். K விட Q சின்னதா இருந்துச்சுன்னா அது ஃபார்வர்ட் ரியாக்ஷன். புரியுதா? அவங்க ரெண்டு பேரும் பேலன்ஸ் ஆகலைன்னா எஸ், அதான் சொல்றேன், நான் ஈக்லிபிரியம் ரியாக்ஷன், நான் ஈக்லிபிரியம் கண்டிஷன். இப்போ Kc பெருசா இருந்துச்சுன்னா இட் இஸ் a forward reaction. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? that's it. Is that clear? புரிஞ்சுதாப்பா? Is that clear? வேற ஒண்ணுமே கிடையாது, வெரி வெரி சிம்பிள். Q பொறுத்து தான் இருக்கு, Q பொறுத்து. இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் சம் பாருங்களேன். at a particular instant, ரைட்டா, the value of Kc for the following reaction at கொடுத்துட்டாங்க. ரைட்டா, find the above and predict the direction of the reaction. இங்க Kc வேல்யூவே கொடுக்கல.
இங்க பாருங்க Kc வேல்யூ கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, இந்த ரியாக்ஷன் Q கண்டுபிடிக்கிறாங்க. Kc விட Q வேல்யூ எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. Kcங்கிறது யூக்லிபிரியம் கண்டிஷன்ல, Qங்கிறது என்னது, அவங்க கொடுத்திருக்க வேல்யூ இந்த வேல்யூல இருக்குன்னு. this is not a equilibrium value. ரியாக்ஷன் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல ரைட்டா, கொஞ்ச நேரத்துல அப்ப Q கண்டுபிடிக்கிறப்ப என்னது Q2 ன்னு வருது. அப்ப Kc விட Q கூட இருக்கு. Kc விட Q விட Kc என்னது, சரி இந்த क्वेश्चनல Q value is greater than Kc. அப்ப Q value greater இருக்கு. அப்ப reaction is happening in a forward backward direction. இதுவா மாறிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுவா மாறிட்டு இருக்கு. so depends upon the Q and K value. அவ்வளவுதான், Q K value வச்சு தான் இருக்கு. அப்ப யோசிச்சு பாரு, ஒரு புக் பேக் क्वेश्चन நடத்துறதுக்கு எங்க போய் எங்க வந்து என்ன நடத்தி வந்திருக்கோம் அப்படின்னு. அப்ப அந்த புக் பேக் क्वेश्चन நீ படிக்கணும்னா இவ்வளவு தெரிஞ்சாதான் அதை படிக்க முடியும். இப்ப அந்த क्वेश्चन படிக்கலாமா? ஒரு 2 மார்க் கேள்வியை சொல்லி தர ஆரம்பிச்சு 1.5 மணி நேரம், ஒரு 2 மார்க் क्वेश्चन படிக்கிறதுக்கு 2.5 மணி நேரம் கான்செப்ட். என்னப்பா எப்படி, ரொம்ப நல்லா இருக்குல்ல கிளாஸ்? சரி பரவாயில்ல, நம்மளுக்கு தேவை மார்க் வரணும். பாருங்க, for given reaction at particular temperature, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில, இருங்க புக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். for a given reaction at a particular temperature, the equilibrium constant has constant value. equilibrium constant Kc க்கு ஏதோ ஒரு constant value இருக்கும். சரி ரைட். is the value of Q also constant? Q வும் constant ஆ, அப்ப என்னவா இருக்கும்? Q வும் constant, அப்ப என்னவா இருக்கும்? lesson full ஆ எடுப்போம் அப்படியே எடுத்துருங்க, அவ்வளவுதான். in this chemical reaction, as the reaction proceeds, there is a continuous change in concentration of reactant and product, and so the Q value until the reaction reaches the equilibrium. So at the particular temperature Q is not constant. இன்னும் இது தப்பா இருக்கே. for a given reaction at a particular temperature, the equilibrium constant has constant value. Is the value of Q also constant? கேள்வி என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில, क्वेश्चन புரிஞ்சுக்கலாம் வாங்க. for a given reaction, ஏதோ ஒரு ரியாக்ஷன் இருக்கு, at particular temperature the equilibrium constant has a constant value. ஒரு டெம்பரேச்சர்ல equilibrium constant ஓட வேல்யூ கான்ஸ்டன்ட்டா மாறிடுச்சு, ரைட்டா? equilibrium constant, for example ஒரு 5 ன்னு வச்சுக்கலாம், ரைட்? அப்ப is the value of Q also constant? Q வும் கான்ஸ்டன்ட்டா இருக்கும்னு கேக்குறாங்க. Q எப்படி கான்ஸ்டன்ட்டா இருக்கும்? will the Q be constant? Q ஓட வேல்யூ கான்ஸ்டன்ட்னு சொல்ல முடியாது. ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்பவுமே கான்ஸ்டன்ட் தான். ஈக்விலிபிரியம்க்கு பேர் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் தானே. K is constant, Q கான்ஸ்டன்ட்டாப்பா. Q கான்ஸ்டன்ட்டா, ரியாக்ஷன் ஆரம்பிக்கிறப்ப Q கூடிக்கிட்டே இருக்கும். அப்ப ஈக்விலிபிரியம் ஆனோனே ஸ்டாப் ஆயிடும். திருப்பி ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கிறப்ப கொஞ்சமா கூட குறையும். கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? tell me. so அப்ப Q வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்காதுல்ல, அதான் சொல்றாங்க. in a chemical reaction, as the reaction proceeds, reaction நடக்க ஆரம்பிக்க there will be a continuous change in the concentration of reactant and product. reactantலயும் productலயும் மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப and also the Q value, அப்ப Q value change ஆகிட்டே இருக்கும். Q value change ஆகிட்டே இருக்குன்னா எப்படி Q கான்ஸ்டன்ட்டா இருக்கும்? அப்ப அது தப்புன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். இந்த क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நம்ம அங்க போயிருக்கணும். அங்க போலனா உனக்கு Q னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, K னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, Q எப்படி இருக்கும், K எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்காது. புரிஞ்சுதா? கிளியரா? is that clear? have you got it? is that clear? புரிஞ்சுதா? ஓகே, ரெண்டு क्वेश्चन படிச்சிருக்கோம். ரெண்டு क्वेश्चन என்ன? ரெண்டு क्वेश्चन படிச்சிருக்கோம். ரெண்டு क्वेश्चन சூப்பர்ல. முடிச்சுக்கலாம். என்ன சாயங்காலம் 5 மணிலேருந்து நான் நின்றுட்டு இருக்கேன். ஐம் நாட் ஏபிள் டு do it. இன்னைக்கு பார்ட் 1 தானே, சூப்பராக படிச்சிருக்கோம்ல. we will go with part 2. நம்ம பார்ட் 2ல சூப்பராக படிக்கலாம், சரியா? டீமில் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு சூப்பர் மாசா கிளாஸ் இருக்கு, கரெக்டாக வந்துடுங்க, பார்த்துக்கலாம். Q கான்ஸ்டன்டா இருக்க முடியாது. Q கான்ஸ்டன்டா இருக்காது ஹர்ஷவர்தினி, கண்டிப்பாக Q கான்ஸ்டன்டா இருக்காது.
இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வேற ஒன்று படிச்சிருக்கோம், 3 படிச்சிருக்கோம். எஸ் திரு, குட், ஓகேப்பா, ரைட். விடை பெற்றுக்கொள்ளலாமா? பாதி பேர் எப்படி வெட்டி கதை பேசிட்டு இருக்கான் பாரு, சீரியஸ்னஸ் இல்லாம. இது எவ்வளவு கான்செப்ட் இன்னைக்கு படிச்சோம் பாரு. ஒரு ரியாக்ஷன் ரிவர்சபிள் அண்ட் இரிவர்சபிள்னு முடிச்சுட்டு போறதுல எவ்வளவு விஷயம் ஒரு 5 பக்கத்துல படிச்சிருக்கோம். இது உட்காந்து உள்ள கதை பேசிக்கிட்டு இருக்காங்க இவனுங்கெல்லாம். எங்க போய் என்ன ஆக போறாங்கன்னு தெரியல. அம்மா அப்பா ஏதோ படிக்கிறான் அப்படின்னு, அவர் ஏதோ பேசுறாரு, வால்யூம் கூட வச்சுட்டு கீழே சாட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரிப்பா, பாய், see you, good night. If you can't, then who can? உங்களால முடியாட்டி யாரால முடியும்?